இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க, இந்த வான்மதி அத்தனை பேர் முன்னாடி பந்தியில எப்படி பேசிட்டு போறா பாத்தீங்களா? எனக்கும் அதான் பரம குழப்பமா இருக்கு. வெண்ணிலா மாதிரி தானே அவளையும் வளர்த்தோம். இவ மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? ஒருவேளை அவ கல்யாணம் தட்டி போயிடுச்சுன்ற கோவத்துல இப்படி எல்லாம் நடந்துக்கிறான் போல இருக்கு. அவளுக்கும் ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னா தானா மாறிடுவா. எனக்கும் அதுதாங்க ரொம்ப பயமா இருக்கு. அவ நம்ம குடும்பத்துல இருக்கும்போது இப்படி யாரையும் மதிக்காம நடந்துக்கிறா. இன்னும் வசதியான குடும்பத்துக்கெல்லாம் போயிட்டா அவ எப்படி எல்லாம் நடந்துக்க போறாளோ? பரம, இவங்கதான் வான்மதியோட அப்பா அம்மா. வணக்கம் சார். வணக்கம். நீங்க அது மாமா, இவங்க பெரிய ஜவுளி கடை ஓனரு, பெரிய கோடீஸ்வரங்க. என் பையனுக்கு ரொம்ப நாளா பொண்ணு தேடிட்டு இருக்கோம். எதுவுமே அமையல. ஆனா இங்க கோயில்ல உங்க பொண்ணை பார்த்த உடனே என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வான்மதியை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சம்மதம்னா ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயத்தை வச்சுக்கலாங்க. எங்க பொண்ணோட கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எங்க சம்மந்தி எடுக்கிறது தாங்க முடிவு. அவங்களுக்கு சம்மதம்னா எங்களுக்கும் சம்மதம் தான். ஏ பரம, நம்ம பொண்ணு கண்ணாலத்துக்கு அவங்களாண்ட இன்னாத்துக்கு சம்மதம் கேட்கணும்? பெரியம்மாவா நான் சொல்றேன், எனக்கு இந்த சம்மந்தம் ஓகே தான். அக்கா, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. வான்மதி கல்யாணத்துக்கு எங்க அண்ணி தான் முடிவெடுக்கணும். எங்க ரெண்டாவது பொண்ணுக்கு இன்னைக்கு நலங்கு நடத்தணும். எங்க சம்மந்தி வீட்லயும் கூட எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. வசதியான வரன் கிடைச்சோம் உடனே சரின்னு சொல்லாம சம்மந்தியோட சம்மதமும் முக்கியம்னு நினைக்கிறீங்க. இதுலயே தெரியுது உங்க நல்ல மனசு. இந்த சம்மந்தம் கிடைச்சா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். இன்னைக்கு நாள் நல்ல நாளா இருக்கு சார். வாங்க உங்க சம்பந்தி கிட்ட இப்பயே பேசிடலாம். வாங்க வாங்க வாங்கப்பா. வணக்கம்மா. இவங்க அரி சில்க்ஸ். தெரியும்னு அசோசியேஷன்ல பாத்திருக்கேன். இவங்க நம்ம வான்மதிய பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. மேடம், நாங்க வசதி பார்த்து பொண்ணு கேட்கல. எங்க பையனுக்கும் எங்களுக்கும் உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு. நீங்க சரின்னு சொன்னா தட்டை மாத்திக்கலாம். இல்லங்க, எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம். இது சரியா வராது. நீங்க போலாம். அத்தை, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எது பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். வந்தவங்க குடும்பத்தை பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நீங்க ஏன் வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்பா அம்மா நல்லவங்களா இருந்தா போதாதுமா, கட்டிக்க போற பையனும் நல்லவனா இருக்கணும். என்னத்த சொல்றீங்க? அந்த பையனை எனக்கு ஏற்கனவே தெரியுமா. அவன் நல்லவன் இல்ல. ஏய் நில்லு. ஏய் நில்லுங்கல்ல. விடுங்க. எங்க ஓட பாக்குற? நில்லுன்னு சொன்னா நிக்க மாட்டியா? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஏய் நில்லுடி, நில்லு. விடுங்க. ஏய் சொல்றல நில்லுடி. எங்க ஓட பாக்குற? நில்லு. பேசிக்கிட்டு இருக்கல்ல, நீ பாட்டு ஓடுற. கைய விடுங்க. ஏய் கைய விடுங்கன்னு சொல்றல. ஏய், அவன் யாருன்னு தெரியுமா? ரோட்ல ஒரு பொண்ணு தனியா போனா கைய பிடிச்சு இழுப்பீங்களாடா? இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி என்ன வச்சிருவேன். போங்கடா இங்க இருந்து. வாடா போயிடலாம். சீக்கிரம் வாங்க, வண்டியை ரெடி. பணம் அதிகமா இருக்குன்னு குணத்தை பார்க்காம கொடுத்துட முடியாதுல்ல. கொடுத்த வாக்குக்காக ஏதோ ஒரு மாப்பிளைய பார்க்காம அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, நிஜமாவே நீங்க கிரேட் அத்தை. வா போலாம். எங்கங்க இவ்வளவு நேரம் காணோம்? எங்க போனீங்க? ஏன் நான் வரலனா பூஜை நடக்காதா? தெரியாம தான் கேக்குறேன். வருண் என்ன சாதிஷ்டன்னு துலாபாரம் நடத்துறீங்க? என்ன மாப்பிள்ளை கேட்டீங்க?
ஒன்றும் இல்லை வருணுக்கு துலாபாரம் பண்ற அளவுக்கு அப்படி என்ன வேண்டுதல்னு. நான் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வெறும் நலங்கு பூஜை பண்றதுக்காக மட்டும் வரல. நீங்க நினைக்கிற மாதிரி வருண் ஏன் மகன் இல்ல, அண்ணாமலை இந்த சாமியோட மகன். அவன் பிறக்கும் போது அவன் பிழைக்கவே மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த சாமி கிட்டதான் வந்து என் மகன் நல்லபடியா பிறந்தா அவனை உனக்கே தரேன்னு நான் வேண்டிக்கிட்டேன். நான் வேண்டிக்கிட்ட மாதிரி வருணும் நல்லபடியா பிறந்துட்டான். அப்பவே வருண இந்த சாமிக்கு நான் தத்து கொடுத்துட்டேன். இவ்வளோதானா? இதுக்கு இவ்வளோ பில்டப். இப்ப நான் அவனை அம்மன் கிட்ட இருந்து தத்து எடுத்து ஒரு பானவங்க கிட்ட கொடுக்க போறேன். வருணுக்கு இனி எல்லாமே அவங்கதான். அவனை பொறுப்பா பாத்துக்க போறதும் அவங்கதான். வருணை பாத்துக்கிறது என் கடமை. பூசாரி, அம்மா நீங்க பூஜை ஆரம்பிங்க. சரிங்கம்மா. அம்மா துலாபாரம் ஆரம்பிச்சிடலாங்களாம்மா? எல்லாரும் வாங்க. வாங்கம்மா. சாமி கும்பிட்டுட்டு உங்க வேண்டுதலை எடுத்து வைங்கம்மா. அம்மா இன்னும் எடுத்து வைங்கம்மா. என்ன இவ்ளோ வச்சு எடை கொஞ்சம் கூட அசையல? அம்மன் வேற எதையோ எதிர்பார்க்கறான். வேற பொருளை எடுத்து வைங்கம்மா. அம்மா, உனக்கு பொங்க வச்சு பசியாத்திர அரிசிய காணிக்கையா வைக்கிறேன், ஏத்துக்குமா? என்ன பூசாரி, அரிசி வச்சும் இன்னும் இடம் அசையல? அதான் எனக்கும் ஒன்றும் புரியலம்மா. அம்மன் வேற எதையோ கேட்கறான்னு நினைக்கிறேம்மா.